வணக்கம் சொந்தங்களே. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னை திக்கு முக்காட வச்சிருச்சுங்க. திக்கு முக்காட வச்சிருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அது வரைக்கும் காலையில அந்த ஒரு டீ தானே குடிச்சேன். பசி, பயங்கர பசி, மயக்கமா இருந்துச்சு. பசியே இல்லைங்க. சரி, மணி அதான் எல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து வந்து ஒரு 1:30 மணி, 1 மணி இருக்குங்க. 1 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தா எங்க சம்சாரம் வீட்டுல இல்லை, சும்மா சங்கிலி போட்டு போயிருக்குது. யாரும் நம்ம வீட்ல எல்லாம் வந்து திருடனுங்க யாரும் வர மாட்டாங்க. பூட்டிட்டு எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க திறந்து போட்டே போனாலும் நாய் பூனை தான் வருமா வஞ்சு, திருடனுங்க யாரும் வர மாட்டாங்க. அப்படியே திருடன் ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுங்க, அவன் இறக்கப்பட்டு ஏதாவது வச்சுட்டு போனாதான் அந்த மாதிரி இருக்குது வீடு. எந்த திருடம் வருவான்? சும்மா சங்கிலியை போட்டு அது இருக்குது. எங்கன்னா அது கூட படிச்ச பொண்ணு பக்கத்து சந்திலேயே இருக்குது. அங்க போய் உட்காந்து பேசிட்டு இருக்குது. என்ன ஏதாவது காசு கடன் கிடம் கேட்கலான்னு கூட போயிருந்துருக்கலாம். இப்ப பிள்ளைங்களுக்கு மத்தியான சாப்பாடு பத்தி கவலை இல்லை. ஏன்னா அவங்க படிக்கிறது வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூலு. அதுல வந்து மத்தியானத்துல அவ்வளவு அருமையா இருக்குங்க. நம்ம ஸ்கூல்ல சத்துணவு போடுறாங்களா அந்த மாதிரி இருக்காதுங்க. அது வேற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட் பயங்கர, ரொம்ப அனுசரணையோட அது செஞ்சு பிள்ளைங்களுக்கு போடுவாங்க. அதனால மத்தியான சாப்பாடை பத்தி கவலை இல்லை அவங்களுக்கு. இப்ப ஈவினிங் சாயந்தரம் வந்ததுமே பசி எடுக்கும் அவங்களுக்கு. அப்புறம் நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு வேணும். அந்த கவலையில அவ ஏதோ வாங்க போயிருக்கிறான். நான் வந்தேன், ஆள் இல்லை. என்ன பண்ணேன், அந்த பணத்தை எடுத்து அப்படியே சுருட்டி, அட்டாளின்னு ஒவ்வொரு வீட்லயுமே அட்டாளின்னு ஒண்ணு இருக்கும் மேல, அதான் அழுக்கு பிடிச்சி போய் கிடக்கும் மேல. அது மேல அந்த இரும்பு பெட்டியை நவுத்தி அது மேல ஏறி உள்ளார அப்படி வச்சுட்டு இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஒரே ஒரு கட்டு எடுத்துக்கிட்டு மீதிய அந்த 4 கட்டையும் எடுத்து உள்ளார வச்சுட்டு 100 ரூபா நோட்டு கட்டு உள்ளார வச்சுட்டேன். அந்த இது உள்ளார அட்டாளி மேல இந்த பையை ஒழிச்சு வச்சுட்டேன். இந்த ஒரு கட்டை மட்டும் என்ன பண்ணேன், பெட்டியை திறந்தா அதுல 2 பேண்ட் அயரன் பண்ணி தேய்ச்சி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் இந்த அயரன் பண்றவங்களுக்கு கூட நாங்க ஒரு 10 ரூபா 15 ரூபா இப்படி தர வேண்டியது இருக்குது. அவன் ரொம்ப நாளா தேய்ச்சிட்டு கடன்ல தேய்ச்சி கொடுக்குறான். தெரிஞ்சவங்கிறதுனால எனக்கு என் மேல இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி 2 பேண்ட் 2 ஷர்ட் தேய்ச்சி வந்து வச்சிருந்துருக்கிறான். அந்த 2 பேண்ட்ல ஒரு பேண்ட் அடியில் இருக்கிற பேண்ட்டை தூக்கி அந்த பேண்ட்டுக்குள்ளார இந்த ஒரு கட்டை அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணேன், இப்ப இந்த 2000 ரூபாய் கிடைச்சிச்சுல, இதுல போக மீதி காசு அப்படியே இருக்கு. அவ வர்றதுக்குள்ளார நம்ம போய் சாப்பிட்றதுக்கு போய் பிரியாணி வேண்டுறான்ட்டு கதவை தாள் போட்டு நேரம் வந்த சைக்கிள் வாடகைக்கு விடுவாங்க. அப்பெல்லாம் சைக்கிள் வந்து வாடகைக்கு விடுவாங்க. நிறைய 2-3 கடை இருக்கும். அதுல ஒரு மாமூலா எனக்கு தெரிஞ்ச கடை இருக்கு. அங்க போய் சைக்கிள் கடை எடுத்துட்டு போனாலாம். அவன் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு சாலன்னு ஒரு இடம் சேலத்திலேயே அங்கதான் பிரியாணி முத வந்தது. அவங்கதான் பிரியாணி அந்த காலத்துல இருந்து அவன் அங்க போய் சாப்பிட்றவங்கன்னா நடிகருங்க, ரொம்ப பணக்காரவங்க தான் அந்த அந்த இதுல போய் சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் அந்த பக்கம் வேலையே இல்லை. அந்த மாதிரி அன்னைக்கு நான் போறாங்க போய் பிரியாணி வாங்கினேங்க. 4 பிரியாணி வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் படிக்கட்டு இறங்கி வந்த பாருங்க, நல்ல பிள்ளைங்க தூக்கிட்டோம்னு 5 பிரியாணியா வாங்கி திருப்பி ஒரு பிரியாணி. அவங்க வந்து காயத்துல நல்ல இலைய வச்சு பேப்பர்ல அது பிரியாணி கட்டி காயத்துல வந்து இவ்வளவு பெரிய காகித பேக்கு, அதுல ஒவ்வொன்றும் அந்த மாதிரி போட்டு ஒரு பெரிய இந்த பேக்ல கொடுத்துட்டாங்க. நல்லா அட்டையில செஞ்சது. அதை வந்து சைக்கிள்ல பின்னாடி கேரியர்ல வச்சு இப்படி நல்லா கம்பியை போட்டு வச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வர்ற எங்க சம்சாரம் சோகமா உட்காந்துருக்குது. வாழ்க்கையே முடிச்சுக்கே போறேன். அந்த ஒரு பொசிஷன்லயே அது இன்னும் இருக்குது. நான் வீட்டுக்குள்ளார வந்ததுமே என்னது அப்படின்ச்சு. பிரியாணியா ஏது அப்படின்ச்சு. அட ஒரு பாய் பையன் ஒருத்தன், என் ஃப்ரெண்டு, அவன் வந்து ரம்ஜானுக்கு நமக்கு கொடுக்கல, உங்களை எதுவும் கூப்பிடல, அதனால இதை வந்து இன்னைக்கு வா நான் வாங்கி தரேன்னு சொல்லி இன்னைக்கு வாங்கி கொடுத்தான். இன்னும் இவ்வளவா? ஆமா, இதெல்லாம் ஏன் செய்யறேன்னா கொஞ்சம் ஆட்டம் கட்டலாம் அப்படின்னு கொடுங்க. மூஞ்சே எனக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. தேஜஸ் வந்துருச்சு. சரி, நேரா அந்த பாய் பையன் கொடுத்தான்னு சொல்லி பிரிச்சோம். சாப்பிடு, முதல்ல உட்கார், வேணாம் கொஞ்சம் சாப்பிடு உட்காரு அப்படின்னு பிள்ளைங்களுக்கு எடுத்து இதை வச்சிரு அப்படின்ட்டு நாங்கள் ஆளுக்கு ஒன்று பிரித்து சாப்பிட்றோம். அது மாதிரி 2 பிரியாணி சாப்பிட்டுருப்பேன். இந்த லாரி சீட்ல போனா விழுவுனா எங்க சம்சாரமும் 2 பிரியாணி சாப்பிட்டுருக்கோம். ஆனா ஒரு பிரியாணியும் அவளாலையும் சாப்பிட முடியல. இவ்வளவு வச்சுட்டேன், நானும் இவ்வளவு வச்சுட்டேன். ஆனா கீழே போட மனசு இல்லைங்க. முக்கியமானே அதை தின்னுட்டோம். வயிறு ரொம்ப இதா இருக்கு, வேண்டாம் வெறுப்பா. இங்கதான் வயிறு தான் கஷ்டம்லாம் நீங்கி சந்தோஷமா நிறைஞ்சு போய் கிடக்குத. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்னன்னே தெரியல, அவளுக்கு தெரியாது இல்ல. நான் வந்து அவ சாப்பிட்டு முடிச்சேன். எனக்கு இவ்வளவு மீதி ஆயிடுச்சு. நான் எடுத்து
அதையும் போட்டேன். ஏன் எனக்கு போதும் நீ சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்டு இது பண்ணேன். அப்புறம் அப்படியே உட்காந்துருந்தேன். என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான் இவன் வந்துருவான்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா எவனோ வந்துட்டு போறவன் கூட என்ன இப்ப சும்மா இவனுங்களுக்கெல்லாம் இது பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இல்லை என்ன இப்ப இன்னைக்கெல்லாம் நாளைக்கு தரேன். எத்தனை நாளைக்குங்க அந்த மாதிரி சொல்லுவீங்க? நீங்க வேணா வாயில வேணா அந்த மாதிரி வடை சுட்டு போலாங்க. அந்த மாதிரி அவங்ககிட்ட சொல்ல முடியுங்களா? நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு வரட்டும், எவனாவது கேட்கறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு என்ன ஒரு மாதிரியா பாக்குறேன். ஏன் அந்த ஆளு திடீர்னு இந்த மாதிரி பேசுறாரு? இதுக்கு முன்னால நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு. எப்பா சண்டையை கண்டையை போட்டு இதான் இது பண்ணிவிட போறாரு அப்படின்னு அவ பயந்துக்கிட்டா. இப்படி பேசிட்டே இருந்தேன்னா வீட்டுல வந்து சோறாக்கி திங்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு அலுமினிய தேக்ஸா, ஒரு வானல், இன்னும் ஒரு அலுமினிய தட்டு கிட்டு இந்த மாதிரிதான் இருக்கு. எல்லாம் அலுமினிய தட்டு இந்த மாதிரிதான் இருக்குது. சரி, இப்ப ஒரு அப்பெல்லாம் வந்து சில்வர் பாத்திரம்லாம் சைக்கிளு தலை சுமையா 2 பேரும் சேர்ந்து கூலிக்கு ஒரு ஆளை வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு கூலின்னு அவங்களும் பெரிய கூடை மாதிரி அதுல வந்து இது கொண்டு வருவாங்க பாத்திரங்கள். இந்த ஏர்சூல் பாத்திரம் அப்ப ரொம்ப ஃபேமஸ். 2 பேர் அந்த மாதிரி டெய்லி அவங்க அடிக்கடி வச்சுட்டு வருவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பாத்திரம் வித்துட்டு வராங்க. எங்க தெருவு பக்கம் வந்தாங்க. அவங்களை கூப்பிடு அப்படின்னு. ஏன் அப்படி அதை கூப்பிடு, 2 சொம்பு கும்பி ஏதோ வாங்கணும். சொம்பு வாங்குறீங்களா? எங்க சோத்துக்கு இங்க காசு இல்லாம இருக்கு, இருக்கிற காசு கொடுங்க, நான் வந்து சாப்பாட்டுக்கு நீ கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு. அப்படி என்னன்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. அந்த பாத்திரக்காரங்க அவங்க இறக்கி வச்சாங்க. எங்க வீட்டு வாசல்கிட்டே இறக்கி வச்சுட்டாங்க. அந்த நேரம் பார்த்து எங்க நல்ல நேரம் சந்தில வேற யாரில் அவங்கவுங்க வேலை வெட்டிக்கு போயிருக்காங்க. கதவெல்லாம் நிறையா கதவு சாத்தி தான் கிடக்குது. பக்கத்துல ஒரு பாட்டிமா அது உள்ளார தூங்கிட்டு இருக்குது. இறக்கி வச்சுட்டாங்க. என்ன நான் வேணும் நானே இதுல ஒன்றுடு, அதுல ஒன்றுடு, இதுல ஒன்றுடு, கரண்டி எடு, 4 தட்டு சாப்பிட்றதுக்கு. தட்டுனா அப்ப புதுசா வந்துருக்குது. எப்படின்னா இப்ப வந்துருக்குது பாருங்க, இவ்வளவு பெரிய எவர்சூல் தட்டு. அதுல வந்து குழி குழியா இருக்குமே, பொரியல் இந்த கூட்டு இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு சாப்பிடுறது. அது ரொம்ப மாடல். அப்ப அந்த தட்டு எடுத்தேன். 4 தட்டு அதை எடுத்தாச்சு. அரிசி அரிக்கிறதுக்கு ஒரு குண்டா எடுத்துக்க. இப்படியே இல்லை பாக்குது ஒரு இதே இல்லை அதுக்கு. சரின்னு குண்டா எடுத்துக்கிச்சு. அதை எடுத்து வச்சுச்சு. கரண்டி எடுத்து வச்சுச்சு. அன்னக்குத்தி, அந்த அன்னக்குத்தி 2 அன்னக்குத்தி எடுத்து வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் பாத்திரம், சாப்பாடு வடிக்கிறதுக்கு புதுசா பாத்திரம், அப்புறம் வேற ஏதாவது குழம்பு வைக்கிறதுக்கு வானல், என்னன்னா வேணுமோங்க எல்லாம் இவ்வளவு எடுத்து வச்சுட்டாங்க. அவனே அந்த ஆளு வந்து ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் வாங்குறவங்களா இவங்க அப்படின்னு. அப்புறம் உட்காந்து கணக்கு போடணும் அப்படின்னு. என் வயசு தான் அவர் இருக்கும். அப்ப என்னோட கொஞ்சம் பெரியவர் கணக்கு போட்டாரு. எல்லாம் கணக்கு போட்டா 500 சில்லற ரூபா ஆகுது. அதாவது இன்னமும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. 580 ரூபா பக்கமா சொன்னாருங்க. அதுல ஏன்னா கம்மி பண்ணுனா என்னன்னா நீ கம்மி பண்ணாருன்னு என் மூஞ்சையே தான் இப்படி பார்த்துட்டு இருக்கிறேன் எங்க சம்சாரம். ஏன்னா இந்த ஆளு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா அப்படின்ட்டு நான் வந்து கம்மி பண்ணாக்கம்னா 30 ரூபா கம்மி பண்ணிச்சு. அந்த ஆள் 550 ரூபா என்ன வர அப்படின்ட்டு வெளியே தானே அவங்க இருக்காங்க. நாங்கள் உள்ளார வந்து செம்பு அந்த பெட்டியை திறந்து அதில் காசு இருக்கு அப்படின்னு. பெட்டி இல்லையா அப்படின்ட்டு போய் இப்படி பெட்டியை திறந்துச்சு. திறந்து எங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னுச்சு. அது நினைச்சுக்கிச்சு மேலாவில் ஏதோ ஒரு 500 வச்சிருப்பானாட்டுருக்குன்னு நினைச்சுக்கிச்சு. அந்த பேண்ட்டை தூக்கிட்டு பாரு அப்படின்னு இங்க உட்காந்து வாசல்கிட்ட இருந்து சொல்றேன். பேண்ட்டை தூக்கிட்டு பார்த்தா ஒரு கட்டு. பிரமிச்சு போயிடுச்சுங்க. ஒரு மாதிரி அப்படியே அதுக்கும் இதாயிடுச்சுங்க. வெறும் அந்த ஒரு கட்டை பார்த்து இன்னும் 4 கட்டு இருக்குது எப்படி இருக்கும், அந்த ஒரு கட்டை பார்த்து பிரமிச்சு போயிடுச்சுங்க. அதை எடுத்துட்டு வந்துச்சு. அதுல இருந்து எடுத்தேன். ஒரு 500 ரூபா போட்டுக்கணும் அவ்வளவு தூரம் ஒரு பொறுத்தனா அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. சரின்னா 550 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்த வாட்டி மீதி 50 ரூபா, 600 ரூபா கொடுத்து மீதி 50 ரூபா கொடுத்துட்டாங்க. அதை வாங்கி வச்சுட்டேன். அவங்க போயிட்டாங்க. எல்லா சாமானும் இப்போ வீடு சாமான் பாத்திரம் மட்டும் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஏன்னா டம்ளரு சொம்பு எல்லாம் வாங்கினேன். ஜக்கு தண்ணி ஊற்றுற ஜக்கு எல்லாமே சில்வரில் வாங்கினேன். சில்வர்லேயே தான் வாங்கினேன். அலுமினியமும் வச்சிருக்கிறாங்க. நான் சில்வர்லேயே தான் வாங்கினேன். கொஞ்சம் இனிமேல் ரிச்சா மாற்றிக்கணும் அப்படின்னு. இது வாங்கியாச்சா? அப்புறம் கதையை சொல்லணும்ல ஏதுங்க அப்படின்னு. அப்படி அதை ஏன் நீ கவலைப்படுற? கடவுள் நமக்கு ஒரு பக்கம் கொடுக்காம எப்படி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா எனக்கு கடவுள் நம்பிக்கை வந்துருச்சுங்க. இது வேற யாரும் செய்யலைங்க. எந்த சொந்த பந்தம் எல்லாரும் கையை கழுவி விட்டாங்க. எல்லாரும் எங்களை பழி வாங்கினாங்க. எல்லாம் ஒரு 10 இடத்துல நடந்துச்சு. ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்க எல்லாம் போவாங்க. நாங்க நின்று ரோட்ல நின்று நாங்க அப்படியே வேடிக்கை பார்த்துருப்போம். அந்த பக்கமே எங்க வீட்டு பக்கமே போவாங்க. அவ்வளவு மனசு வலிங்க. ஒரு தம்பிக்காரன் கல்யாணம் பண்ணுறது எங்களை கூப்பிடவே இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வழியா இருந்திருக்கும், எனக்கு எவ்வளவு வழியாங்க. எவ்வளவு மரியாதை குறைச்சல் பார்த்தீங்களா?
இதெல்லாம் சொல்லி அழுதுனால அப்பன் கைவிட்டாரா? எல்லாரும் கைவிட்டாங்க, ஆனா முருகன் கைவிட்டார பாத்தீங்களா? இப்ப இந்த அனுபவத்துல நான் சொல்றேன், உங்களுக்கு கூட எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, நீங்க அப்படி சரணாகதி அடைஞ்சிருங்க அவர்கிட்ட. சும்மா போய் கஷ்டமான நேரத்துல மட்டும் போய், அப்பா இந்த மாதிரிலாம் இருக்குது, எனக்கு கஷ்டம் நீங்கணும், நான் சீக்கிரம் வீடு கட்டணும், அது 2 மாடியா கட்டணும், என் பையனுக்கு நல்ல பணக்காரனா அவங்க, நாங்க அப்படிலாம் இருந்தா கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு அப்பா உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பான்னு சரணடைஞ்சிடணும். அதே மாதிரி எப்ப போனாலும் சாமிகிட்ட எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு நச்சரிக்க கூடாது அவரை. அவருக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க, நச்சரிக்காதீங்க. அப்பா என் கஷ்டத்தை நீக்குப்பா, எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பா, இவ்வளவுதான். அவருக்கு தெரியும், அவர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. உங்க வீட்டுல அரிசி இருக்கா, உங்க வீட்டுல சோறு இருக்கா, உங்க வீட்டு வேலை இருக்கா, உங்களுக்கு உடம்புல என்ன நோய் நொடி இருக்கு, எல்லாமே அவருக்கு தெரியுங்க. அதனால நீங்க அப்படி நம்ம யாருமே கேட்க கூடாதுங்க. அன்னைக்கு கூட நான் வந்து, அப்பா அண்ணா அந்த முருகன்கிட்ட சண்டை தான் போட்டேன் முருகன்கிட்ட, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற, உனக்கு கும்பிடலங்கிறதுக்கு ஒருத்தரமா அப்படி இப்படின்னா அப்படிதான் சண்டை போட்டேங்க. ஆனா கருணை கட்டினார் பாருங்க. இன்னொன்னுங்க, இவ்வளவு வறுமையிலையும் நான் தவறா ஒரு காரியம் செஞ்சது இல்லைங்க. அடுத்தவங்களை ஏமாத்துறது, அடுத்தவங்கள்ட்ட திருடுறது, பொய் சொல்றது, பித்தலாட்டம் பண்ணி மற்றவங்களை இது பண்றது, மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, இந்த எண்ணம்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க. எனக்கு அந்த இதுல இருந்து நான் ஒரு அடி கூட பின்வாங்கலைங்க. இப்படி நான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதை பார்க்கும். அப்புறம் எங்க சம்சாரத்திட்ட சொன்னதும் அப்படி கேட்டு, ஐயோ அப்பா இப்ப கடங்காரங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே 2 பேர் வந்துட்டாங்க. ஒரு மளிகை கடைக்காரன் ஒருத்தன், இன்னும் ஒரு ஆளு ஏதோ ஒரு கடங்காரங்க, எனக்கு சரியா நினைவில்லை, வந்தாங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்கு கடிச்சு இவ்வளவு நோட் எடுத்து காப்பிட்டான். இவங்க எங்க பணமா கொடுக்க போறாங்க, பதில் தானே சொல்ல போறாங்கன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். எங்க எவ்வளோ எடுத்துக்கொடு அப்படின்னு டக்குன்னு எண்ணி கொடுத்தா. பார்த்தானுங்க, அவனுங்களுக்கே ஆச்சரியம், கரெக்டா காசு வந்துருச்சா அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டான். அவன் வாங்கிட்டு போனான், கொஞ்ச நேரத்துல தான் இன்னொருத்தன் வந்தான், அந்த 2 பேருன்னு சொன்னான் அதுல. அப்புறம் அவன் வந்ததுமே எப்பயும் போல பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு. அப்புறம் அவன் வந்தானா, என்னண்ணா ஏன்னா நீ வேலைக்கு போகலையாண்ணா அப்படின்னா. இல்லைப்பா வேலை இல்லைப்பா, இல்லை அதான் காசு என்ன அப்படின்னா, அதை வாங்கிட்டு போப்பான்னு அப்படின்னு அவன் பாக்குறான். என்ன உண்மைதானே அப்படின்ட்டு காசு எடுத்து அவர் எவ்வளவு தரணும்பா, இவ்வளவு தரணும், கொடுத்துட்டேன். அப்புறம் அங்க பக்கத்துலயே ஒரு பாய் கடை, மளிகை கடை இருக்கு. அந்த மளிகை கடையில மாச கணக்குல வாங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அதிகம் இல்ல, ஒரு 200-300 ரூபா இருக்கும். இப்போ ஒரு 2 முட்டை வாங்குறது, இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது பிஸ்கட் பாக்கெட்டு, இப்படிதான் வாங்கிட்டு இருக்கிறான். அதனால அந்த கடை கொஞ்சம் அப்படி ஏறிச்சா போய் கொடுத்துட்டு வந்துரு. சரி சொல்லுங்க எப்படிங்க வந்துட்டு. அப்புறமா முழு கதையும் சொல்லிட்டேன். நேற்று இங்க இருந்து காலையில நான் போனேன் பத்தியா, இந்த மாதிரி நான் இது பண்ணேன், அங்க போனேன், சாமிகிட்ட பேசினேன், இந்த மாதிரி படத்துக்கு போனேன், இந்த மாதிரி வாங்கினேன், இந்த மாதிரி செஞ்சுன்னு அப்படியே கொடுத்துட்டு. அது மட்டும் இல்ல, இந்த காசு தானே நீ பார்த்த, கொஞ்சம் இரு அப்படின்ட்டு என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு சொல்றேங்க. டைம் ஆயிடுச்சு. பாய்.